இதெல்லாம் காய போட்டு எடுத்து வைக்கலாம். அப்புறம் மிஷின்ல கொடுத்து அப்புறம் அரைச்சிக்கலான்னு மிளகாத்தூள் வேற தீந்து போச்சு. சரி அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் நல்லா அடிக்குதா. சரி அதனாலதான் சரி காய போடலான்ட்டு எல்லாம் எடுத்து காய போட்டுட்டு இருந்த மலரே. அப்படியாக்கா? எனக்குமே மிளகாத்தூளால அரைக்கணுக்கா. நான் இன்னும் காயவே போடல. நேற்று வாங்கிட்டு வந்ததெல்லாம் எல்லாம் அப்படியே இருக்குது. இன்னும் எடுத்து கூட வைக்கல நானு. ஆமா சீதா, எனக்கு மிளகாத்தூளால அரைக்கணும். கொஞ்சம் கோதுமை எல்லாமே அரைக்கணும். சரி நீ போறப்ப சொல்லு சீதா, நானும் வர்றேன். சரிக்கா, ஒரு 2 நாளைக்கு காய் போட்டு எடுத்து வைக்கலாம். அப்புறம் போய் அரைச்சிட்டு வரலாம். போறப்ப சொல்றேங்க வாங்க. சரி சீதா. சரி சீதா, நான் போயிட்டு வரேன். சிம்ரனே வரேன்னு சொன்னாலங்க. சரி போனீங்கன்னா தனியா போகல, நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. சரி அதான் இங்க கொஞ்ச நேரம் இருக்கிறாளாம் பிள்ளைங்க கூட. சரி அதை விட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். சரி அவங்க உள்ளதான் இருக்கிறாளாட்டு இருக்குது. சரி நான் போயிட்டு வரேன் சீதா. ஏக்கா இருங்கக்கா, காபி போடுற குடிச்சிட்டு போவீங்களாமா? இல்ல சீதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி எனக்கு வேலை இருக்கு சீதா, நான் போயிட்டு வரேன். இந்த அக்கா எப்போ வந்தாலும் அவசரமாவே போவாங்க. கொஞ்ச நேரம் கூட உட்காந்து பேசவே மாட்டாங்க. நானுமே இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு பிள்ளைங்களாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி நாளைக்கு போய்க்கலாம் போய். இன்னும் 4-5 நாளைக்கு லீவு தானே பிள்ளைங்களுக்குன்ட்டு. சரி இன்னைக்கு இதெல்லாம் காய போட்டு எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு வேணா தோட்டத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இந்த வேலையை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன சீதா பண்றது, எனக்கு எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் எப்பவுமே வேலை இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக நம்ம ஓடி செஞ்சுட்டே இருக்க முடியுமா? சித்த நேரம் இருந்துட்டு போங்க என்ன இப்போ. சரி சீதா, சரி இரு, மாடு அவுத்துட்டு வந்துடுறேன். அந்த பக்கம் ஞாயிறு கூட்டால் வச்சு அது மேய்ஞ்சிட்டு கிடக்கும். அப்புறம் அந்த நேரத்துலயாச்சும் நான் கொஞ்ச நேரம் உட்காரலாம். சரி இரு சீதா, நான் மாடு அவுத்துட்டு வந்துட்டாச்சு உட்காடுறேன். சரிக்கா. அப்பவும் பாருங்க ஏதோ ஒரு வேலையை வச்சுட்டு தான் உட்காடுறீங்க. என்ன சீதா பண்றது? சரி இருங்க நான் வந்துடுறேன். சரிங்கக்கா. சரி மாடை ஓட்டிட்டு வாங்க போங்க. வா மலர் உட்கார் வா. இது பாட்டு காஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம அந்த பக்கம் போய் உட்காரலாம் வா. பூமாரி எங்க எவ்வளவு வந்திருக்கிறாளா? பூமாரி வந்திருக்கிறாங்க. காளிமக்கா அந்த வழியில தான் வந்தாங்க சிம்ரனை கூட்டிட்டு. அப்புறம் பூமாரி அப்படியே பார்த்துட்டு சரி நானும் சோனி வீட்டுக்கே போறேம்மா நீங்க வரீங்களான்னு கேட்டா. சரி எனக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் அப்படியே கடந்துதா. சரி எனக்கு இருக்கவே பிடிக்கல. சரி நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டு அவளை கூட்டிட்டு. ஏன் மலர் இன்னும் ஒரு வேலையும் செய்யலையா? வீட்டு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அதெல்லாம் காலையிலே ஆக்கியாச்சு கழுவியாச்சு. எல்லாம் வீடு வாசலெல்லாம் பூமாரி கூட்டுனா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம நேற்று வாங்கிட்டு வந்து மளிகை சாமானுங்க எல்லாம் அப்படியே கடந்துதா. அதெல்லாம் ஒன்றும் எடுத்து வைக்கல. வாங்கிட்டு வந்ததோடு அப்படியே வச்சதோடு சரி அது பாட்டு கோரமாக கிடக்குது. அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு முறை எனக்கு. சரிப்பா இப்போ எடுத்து வைக்கலாம் அப்புறம் எடுத்து வைக்கலான்னு ஒரு நாளே ஆகிப்போச்சு, இன்னும் எடுத்து வைக்கல. சரி உடுமலர், அதை ஒரு நாளைக்கு அப்படிதான் கொஞ்சம் சாம்பலாக தான் இருக்குது. சரி அப்புறம் போய் எடுத்து வைப்போ. சரி வாங்க மரத்துக்கிட்டேயாச்சும் உட்காரலாம் வா. இது பாட்டு காஞ்சி கிடக்கட்டிங்க. சரிக்கா வாங்க. என்ன சிம்ரன், ஸ்கூல் எல்லாம் எப்படி இருக்குது உனக்கு? எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சா இப்போ? ஓகே தான் சோனி. ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல தான், கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு புள்ள தாண்டி எப்போ பார்த்தாலும் என்னை முறைச்சிட்டே இருக்கிறா. ஏன் சிம்ரன், யார் உன்னை அப்படி முறைக்கிறது? நல்லா படிக்கிற புள்ளையா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுடி. அவ இடத்துல நான் வந்து உட்காந்துட்டேன்னு சொல்லி அப்படி முறைச்சிட்டு இருக்கிறாளாட்டு இருக்குது. சரி உடி சிம்ரன், இதெல்லாம் கிளாஸ்ல சகஜம் தானே. நான் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லடி. ஆனால் வீட்டில் இருந்தால் தாண்டி ரொம்ப போர் அடிக்குது. இப்போ நீங்களாம் 3 பேர் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன் சிம்ரன், உங்க அண்ணன் வந்து உனக்கு போர் அடிக்காது இல்ல? என்னமோ தெரியலம்மா ஐயா. முதல்லலாம் இருந்தானா போர் அடிக்காது, நல்லா விளையாடுவான். இப்போல்லாம் பெருசாக இருப்பான். இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி இருப்பானா என்னன்னு தெரியல. அதான் வர்றக்கு இன்னும் 2 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் சிம்ரன், பொங்கலுக்கு வர மாட்டாங்களா? தெரியலம்மா ஐயா அதெல்லாம் எனக்கு. ஏன் பூமாரி, உங்கள் வீட்டில் தான் உனக்கு அண்ணன் இருக்கிறான்ல, அப்போ அவன் இருக்கிறப்ப உனக்கு போர் அடிக்காதுல்ல? உன் கூட எல்லாம் நல்லா விளையாடுவான். அட போ சிம்ரன், அவன் எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டே தான் இருப்பான். இப்ப கூட வரும்போது பாரு ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு எங்க ஆத்தங்கரை பக்கம் போயிட்டான். ஆத்தங்கரைக்கா? நானால இங்கே வந்து ஆத்தங்கரைக்கே போவே இல்லடி. நம்ம ஒரு நாளைக்கு ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரலாமா? ஏன் சிம்ரன், நீ இன்னும் போகவே இல்லையா? அன்னைக்கே போலான்னு சொல்லிட்டு இருந்தால, ஆனா நம்ம போகவே இல்ல. ஆமாண்டி, சொன்னீங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு. கடைசியில் ஆற்றுக்கும் போகலை, குளத்துக்கும் போகலை. அடுத்த அன்னைக்கே ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. அப்புறம் நான் பாரு இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போயிட்டே தான் இருந்தேன். என்னமோ இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு லீவ் விட்டுருக்குறாங்க. பேசாமல் இந்த 4 நாள் லீவுலையே ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போங்கடி. ஆமா சோனி, நம்மளே ஆத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுடி. பேசாம அம்மா கிட்ட சொல்லிட்டு ஆத்துக்கு போயிட்டு வரலாமா? இன்னைக்கெல்லாம் போக வேண்டாம், இப்போ டைம் ஆயிடுச்சு.
என்னடி நாளைக்கு தோட்டத்துக்கு போறீங்களா? தோட்டத்துல போய் நீங்களே என்னடி பண்ணுவீங்க? ஆ, தோட்டத்துக்கு போனா எங்க அம்மா ஏதோ சீமரெல்லாம் உரிக்கணும்னாங்க. நாங்க அப்படியே ஏதோ ஒண்ணு புடிங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு ஏதாவது எங்க அம்மாக்கு ஏதோ கூட மாட ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுப்போம். அப்புறம் முடிஞ்சு அங்கேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வருவோம் சிம்ரன். அப்படியாடி? அப்ப ஜாலியா இருக்குமா அங்க போனா? ஏன் சிம்ரன், நீ வரியா? ஆமா, அப்புறம் நீங்க எல்லாரும் தோட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா நான் மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்றது? எனக்கு இன்னும் எச்சா போர் அடிக்கும். போறப்ப சொல்லுங்க, நானும் வரேன். சரியா சோனி? சரி சிம்ரன், வருவியாம்மா? நான் ஃபோன் பண்றேன் உனக்கு. ஏன் சிம்ரன், உங்களுக்கு தானே தோட்டமெல்லாம் இருக்குது, அங்க உங்க அம்மா கூட நீ போக மாட்டியா? எங்க அம்மா அப்பப்போ கூப்பிடுவாங்க, ஆனா நான் போகவே மாட்டேன் அங்கெல்லாம். அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் போய் அங்கே என்ன பண்ணுறதுன்ட்டு நான் போக மாட்டேன். நீ போவிய பூமாரி உங்க அம்மா கூட எல்லாம்? போவேன் சிம்ரன், எங்க அம்மா கூட அப்பப்ப போவேன். ஆமா சிம்ரன், எங்க தோட்டமும் பூமாரி தோட்டம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குது. ஒரே வழியில தான் போகணும். அதனால அங்க பூமாரி அங்க வந்தானா அப்புறம் நாங்களே எல்லாரும் போவோமா. அப்புறம் அவ அங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் எங்க கூட வந்துருவா. அப்புறம் நாங்களாம் ஒண்ணா தான் இருப்போம். அப்படியா? சரி, நாளைக்கு போனால் நானும் கண்டிப்பாக வரேன்டி. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. சோனி, மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுடி. சரி சிம்ரன், நீ வருவியாம்மா? நான் கூட்டிட்டு போறேன். அடியே சின்ன புள்ள, போய் அந்த வெங்காயம் போடுறதுக்கு பொட்டி எடுத்து வை. நான் போய் 2 கொத்தமல்லி தலை புடுங்கிட்டு வரேன். சரியா? சரிங்க அத்தை. தள்ளிடி, வழியிலே நிக்கிறா பாரு. சரி, அத்தை என்னமோ பொட்டி எடுத்து வைக்க சொல்கிறாங்க. சரி, நம்ம போய் எடுத்து வைக்கலாம். இப்போ எப்படியோ அத்தை சொன்ன மாதிரி பொட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். ஆனால் எந்த பொட்டின்னு கேட்காம விட்டுட்டோமே. பெரிய பொட்டி 3 பொட்டி இருக்குது. இல்லை எந்த பொட்டியில் வெங்காயத்தை போடுவாங்க? சரி, நாம தான் 3 பொட்டி கொண்டு வந்து வச்சுட்டுமே. எதுலேயோ ஒன்று போட்டு வைக்கிட்டும், அதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பொட்டியில் யாராச்சும் வெங்காயம் போட்டு வைப்பாங்களா? எதுக்கு இந்த அத்தை பொட்டி எடுத்துட்டு வா வெங்காயம் போடுறதுக்குன்னு சொன்னாங்க? இந்த அத்தைக்கு லூஸ் ஆயிட்டாங்களாட்டிருக்குது வர வர. என்ன சின்ன புள்ள, பொட்டி எடுத்துட்டு வந்துட்டியாடி? 3 பொட்டி எடுத்துட்டு வந்திருக்கிற அத்தை. நீங்கள் எந்த பொட்டின்னு எனக்கு சைஸே தெரியல. சரி, 3 பொட்டி வச்சிருக்கிறேன். நீங்கள் எதில் போடுவீங்களோ போடுங்க, அப்புறம் கொண்டு போய் நான் உள்ளே வச்சிடுறேன். 3 பொட்டியா? எங்கடி வச்சிருக்கிற? இங்கே பாருங்க, உன் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. அடி அறிவு கட்டவளே, இந்த பொட்டியை வேடி எடுத்துட்டு வந்த? ஏங்கத்தா, நீங்கள் தானே பொட்டி எடுத்துட்டு வா வெங்காயம் போடுறக்குன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் பொட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நீங்கள் எந்த சைஸ் பொட்டின்னு சொல்லல, அதனால 3 பொட்டியை கொண்டு வந்து வச்சேன். அடி அறிவு இருக்குதாடி, வெங்காயத்தை இந்த பொட்டியில அடி போட்டு வைப்பாங்க? அத்தை, அதே தான் அத்தை நானும் கேட்கறக்கு நினச்சேன். இந்த அத்தைக்கு அறிவு கிரிவு மழுங்கி போச்சா என்ன? வெங்காயத்தை கொண்டு போய் இந்த பொட்டியில் போடணும்னு சொல்லி சொல்கிறாங்களே, அப்படி நானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடானே என்னை திட்டுறீங்க? அடி வெங்காயம் போடுற பொட்டி உனக்கு எதுவும் தெரியாதாடி? என்னத்தா பொட்டி பொட்டின்னு சொன்னால் நான் இந்த பொட்டி தான் கொண்டு வந்து வைக்க முடியும். அடே, இந்த பொட்டியெல்லாம் எங்க அம்மா எனக்கு சீதனமா கொடுத்த பொட்டிடி. அதை கொண்டு வந்து வச்சிட்டு அதுல வெங்காயத்தை போடுன்னு சொல்றியே, அறிவு கட்டவளே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. என்னத்தா எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னை திட்டிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன வேலையை தான் அத்தை நான் செஞ்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ எதுக்கு சும்மா என்னை பேசிகிட்டே இருக்கிறீங்க? இது என்னடா வம்பா போச்சு? நம்ம வேலை செஞ்சாலும் குத்தம், வேலை செய்யாட்டி குத்தம். இந்த அத்தை ஏன் தான் நம்மளை இப்படி படுத்துறாங்களோ? அடியே அறிவு கட்டவளே, உன்னை எல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலடி எனக்கு. இருடி வர்றேன் நானு. அடியே வெங்காயம் போடுற பொட்டி எடுத்துட்டு வானா இதை தாண்டி எடுத்துட்டு வருவோனே. நீ என்னடானா துணி வைக்கிற பொட்டி எடுத்துட்டு வந்திருக்கிற. உன்னை எல்லாம் வச்சுட்டு நான் என்னடி பண்றது? என்ன, இதுதான் பொட்டியா? ஏத்த வெங்காயம் போடுறதுக்கு கூடன்னு சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பொட்டி எடுத்துட்டு வா பொட்டி எடுத்துட்டு வானா நான் அப்புறம் அந்த பொட்டியை தான் எடுத்துட்டு வர முடியும். நீங்கள் கரெக்டாக சொல்லணும். உன்கிட்ட ஒரு வேலை சொன்னா கரெக்டா என்னக்கடி செஞ்சிருக்கிற? திருப்பி அதே வேலையை நான் தான் செய்ய வேண்டியதா இருக்குது. போ, இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வேற வேலை பாரு போ. ஐயோ கூட கத்தி கத்தி நான் ஒரு வழி ஆயிரோணும். ஐயோ, இப்போ தேவையில்லாமல் அந்த பொட்டியெல்லாம் மேலே இருந்து இறக்கிட்டு வந்தோமே. இப்போ அதையெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் வைக்கணுமா? போடி போ, துணி வைக்கிற பொட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் எங்க மேல இருந்த இடத்துலயே வச்சுட்டு இந்த வெங்காயம் எல்லாம் எடுத்து வை போ. அடே சின்ன புள்ள, இந்த வேலையாச்சும் உருப்படியா செய்டி. நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு வரேன். சரிங்க அத்தை. இது சொன்னால் மண்டை மண்டை ஆட்டுவான், ஆனா வேலை மட்டும் ஒழுங்கா செய்ய மாட்டான். இப்போ இந்த பொட்டியெல்லாம் கொண்டு போய் நீ மேலே தள்ளணுமா? என்ன காளிமக்கா, மாடு அவுத்து விட்டுட்டீங்களா? விட்டுட்டு சீக்கா, அந்த பக்கம் எல்லாம் மேய்ஞ்சி கிடக்குதுங்க. என்ன காளிமக்கா, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டீங்களா? செஞ்சுட்டேன் மலரே. சரி, எனக்கு பிள்ளைக்கு லீவு தானே, சாப்பாடு கொண்டு போக மாட்டாள்ல,
காலையில சாப்பிட்றக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் கையோட மத்தியானத்துக்கு சேர்த்தியே செஞ்சு வச்சுட்டேன் மலரு. ஆமாக்கா, நமக்கு இந்த சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சாதான் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச மாதிரி இருக்குது. இல்லாட்டி ஏதோ வேலை இருந்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆமா சீதா, நான் நேற்று கடைக்கு போயிட்டு வந்தது சோனி கேட்டாளா, நான் அவகிட்ட நடந்தது சொன்னேன்னா அவளை சிரின்னு சிரிச்சுட்டே இருந்தா. ரொம்ப நேரம் ரெண்டு பிள்ளைங்களும் பேசிட்டே சிரிச்சிட்டு இருந்தாளுங்க. நீங்க இப்படி போயிட்டு பில் வாங்கிட்டு பில்லை பார்த்துட்டு இப்படி ஓடி வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாளுங்கக்கா. ஆமாக்கா, பூமாரி கூட அப்படிதான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. ஆமா, அப்புறம் நம்ம ஓடிட்டு இப்படி பார்த்துட்டு வந்து அப்புறம் பிள்ளைங்க சிரிக்காம என்ன செய்வாங்க? அதுக்குதான் நான் அங்க எல்லாம் வேண்டாம்னு நினைச்சேன். ஐயோ, இனிமேல் இவ்வளவு பேச்சு கேட்டு நம்ம அந்த மாதிரி எல்லாம் போவே கூடாதுக்கா. இதான் நிலாவும் சின்ன பிள்ளையும் வராங்க. என்னக்கா எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துட்டீங்க? வா நிலா, வா சின்ன புள்ள. சரி, இங்கதான் கொஞ்சம் நிழலா இருந்ததா, சரி அப்படியே இங்கே உட்காந்துட்டோம். என்ன சின்ன புள்ள, அவங்க அண்ணி இங்கதான் உட்காந்து இருக்கிறாங்களாட்டு இருக்குது. ஏண்டி அவங்க இருந்தா இருக்கட்டும், உனக்கு என்ன? எனக்கு என்னப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தாண்டி சொன்னேன். ஏன் சின்ன புள்ள, இந்த பக்கம் வா, அங்க கொஞ்சம் வெயிலா இருக்குதாட்டு இருக்குது. பரவாயில்லக்கா. ஏன் சின்ன புள்ள ஒரு மாதிரியா இருக்கிற? ஏன் என்னாச்சு? ஏண்டி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு உங்க அத்தா கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிற? அட போங்க நீ, நான் என்னத்த சொல்றது, போங்க. ஏன் சின்ன புள்ள, உங்க அண்ணி சொல்ற மாதிரி அத்தை ஏதாவது திட்டிட்டாங்களா? அவளுக்கு என்ன திட்டு வாங்குறது, என்ன புதுசா என்ன டெய்லி வாங்குறது தானே? அது இல்லைக்கா, வெங்காயம் போடுற பொட்டி எடுத்துட்டு வந்து வெயி, பொட்டி எடுத்துட்டு வந்து வெயின்னு சொன்னாங்க. நானும் பொட்டி எடுத்துட்டு வந்து வச்சேன். அதுக்கு போய் அந்த பேச்சு பேசுறாங்கக்கா. ஏண்டி சின்ன புள்ள, பொட்டி எடுத்துட்டு வானா பொட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தா நல்லது தானே, அதுக்கு எதுக்கு பேச போறாங்க? நான் வெங்காயம் போடுற கூடை எடுக்காம பொட்டின்னு சொன்னனால எனக்கு புரியாம பழைய பொட்டி மேலே இருந்தது, 2-3 தகர பொட்டிங்கெல்லாம் இருந்ததா, அதை இறக்கி கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டேன். அதுக்கு தான் அந்த பேச்சு பேசினாங்க. ஏடி, வெங்காயம் போடுற பொட்டின்னு உனக்கு தெரியாதாடி? யாரும் தகர பொட்டியை கொண்டு வந்து வைப்பாங்க, அப்புறம் உங்க அத்தை வேசாம என்னடி பண்ணுவாங்க? ஆமாம், எனக்கு என்ன தெரியும், கூடன்னு சொல்லியிருந்தா தான் எனக்கு தெரியும். சரி விடு சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாம தானே பண்ணேன். அப்புறம் எங்கள் மாமியார் என்னை திட்டிட்டு அவங்க டயர்ட் ஆகிட்டாங்களாட்டு இருக்குது. சரி, நான் கொஞ்சம் நேரம் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் இந்த பக்கம் எந்திரிச்சு வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.